ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் 4வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக தொழிலாளர்கள் நலத்துறை சார்பில் அமைச்சர் CB கணேசன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படும் பட்சத்தில் வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மை தொழிலாளர்கள் சங்கம் என்று தாங்கள் அமைத்திருக்கிற அந்த அமைப்போடு அவர்கள் கோரிக்கை குறித்து அந்த நிறுவனம் அந்த சங்கத்தோடு பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்கள் வேலைநிறுத்த போராட்டத்துடைய பிரதான கோரிக்கை. முடியாது என்று 2 தினங்களுக்கு முன்பு நிர்வாகம் எடுத்த அந்த முடிவுதான் இந்த வேலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசிடம் இன்று பேசினோம். தொழிலாளர் துறை அமைச்சரிடம் பேசிய போது உடனடியாக முதன்மை பணியாக தொழிலாளர் துறை அமைச்சர் தலைமையில் இன்று மாலை 3 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையில் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பங்கேற்கிறோம்.